உன் கூட பிறந்த தங்கச்சி வாக்கப்பட்டு போயிருந்தானா அவன் குடும்பத்துக்காக கடன் வாங்கியிருப்ப, இல்ல தாய் மாமா வீட்டுக்கு செய்முறைக்கு கடன் வாங்கியிருப்ப. புரியுதா? இது சிம்பிள் லாசிக்கா சொல்றது. என் குடும்பத்துக்காக தான் நான் கடன் வாங்கினேன்னு சொல்றது அது கிடையாது. உன் குடும்பத்துக்காக கடன் வாங்கியிருந்தேன்னா உன் பிள்ளையில இருந்து கொண்டாடிட்டு இருந்து எல்லாருமே வந்து கஷ்ட நஷ்டம் இல்லாம சுகமா இருப்பாங்களே. இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? சொல்லு சாமி. எங்கன சுகமா இருக்காங்க? எங்கன சுகமா இருக்காங்க சொல்லு. என்னடா என்ன வாங்கி போடுற நீ? அவங்களுக்கு தேவையானத போடா. தேவையானது இவர் வீங்கி போடுறாரா? வீங்கி என்ன குறையா இருக்கு? நான் பட்டியல் போட்டு உன்ட்ட காட்டணும். தூக்கு போட்டு செத்துருவ பேசாம இரு. ஆமா, 4 பேத்துக்கு முன்னாடி நம்மளை இப்படி கேட்டாரு, இப்படி அசிங்கப்படுத்துறாரு, ரோசம் வந்தா தூக்கு போட்டுதான் சாகணும். பிறகு மலிங்கி போனீங்கய்யா. நீ திங்காம இருக்கிற மாதிரியா இருக்க? நீங்க சொல்லுங்க சாமியா. இவன் ஒண்ணும் சாப்பிடாத மாதிரியா இருக்கான்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இங்க சாப்பிடுறியா அங்க சாப்பிடுறியா அதுங்கிறதெல்லாம் கிடையாது. டேய், இதெல்லாம் வந்து தற்பெருமைக்கு பேசாத. தயவு செய்து என்னை சீண்டாத. நான் மொத்தம் தூக்கி வெளியே போட்டுருக்கோம். இந்த மயிரெல்லாம் பேசாத ஏன்டாமா. ஆமா, யாருக்காக கஷ்டப்படுற? நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வந்து வேற மாதிரி. நீ வந்து பிள்ளைகளவோ பொண்டாட்டியோ சொல்லக்கூடாது. அதெல்லாம் பிரச்சனை அங்க கிடையாது. பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு. அதெல்லாம் அப்படியில நீ வந்து நீ என்கிட்ட வந்து பூசை பண்ணிட்டு இருக்கிற நிக்கிறங்கிறதுக்காக நீ சொன்னதெல்லாம் அப்படி நான் நம்பிக்கிறோனா? பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்கு, அவங்ககிட்ட எல்லாம் கிடையாது. அவங்களா போய் வீடு வீடா போய் கடன் வாங்கி தர்றாங்க? கடன் வாங்குறது நீ தானே? சொல்லு சாமி. நீ தானே கடன் வாங்குற? அவங்கள வாங்குறாங்க? யோசிச்சு உட்காந்து பாரு. உன் வீட்டுல போய் படுத்துக்கோ. செவத்துல பாதிக்கு மேல காலத்துக்கு மேல வச்சுக்கோ. மல்லாக்க படுத்துக்கிட்டு யோசிச்சு பாரு. நம்ம என்ன செஞ்சோம் என்ன செய்யலன்னு உனக்கு உன் புத்தியே சொல்லும். நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. சரியா? உன் மூளையே உனக்கு சொல்லுண்டா நீ என்ன பண்ணிருக்க என்ன பண்ணல அப்படிங்கிறது. தனக்குத்தானே புரிதல் வந்தால் மாத்திரம்தான் அதை ஏத்துக்குருவோம். நான் என்னதான் உங்களுக்கு வழிகாட்டியா இருந்தா கூட நான் சொல்றதை நான் ஏத்துக்கிறதா இருந்தா இவ்வளவு வாதம் பண்ண மாட்டான்ல. என்கிட்ட சொல்றது சரிதான் ஏத்துக்கிறதா இருந்தா இந்த வாக்குவாதம் பண்ண மாட்டான்ல. அப்ப உனக்கு நீயே தெரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணு. போடா, அரிசி பருப்பு வாங்கி போடுறதெல்லாம் ஒரு கணக்காட. அதுவும் வாங்கி போடலன்னா அப்புறம் நீ என்னடா ஆம்பள? இதெல்லாம் ஒரு வாங்கி போடுறேன்னு பெருசா சொல்லிக்கிட்டு இருக்க. அது அவள்கிட்ட கேளு. நீ அவள்கிட்ட கேளு, சொல்லுவா என்னது. உன் பொண்டாட்டிட்டு கேளு என்னதுன்னு சொல்லுவா. அவளுக்கு என்ன முக்கியம்னு அவள்கிட்ட கேளு. இல்லைன்னா உன்னை பெத்தா வருவான் தாயிட்ட கேளு, அவ சொல்லுவா. 2 பேரும் பொண்ணு தானே. நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு கேளு, உங்க அம்மாட்ட கேளு, அவ சொல்லுவா. தான் பேசுறதுதான் நியாயம் அப்படின்னு எல்லாம் வந்து நீ ஊருக்குள்ள பேசுன மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. தான் குறைய எப்பவுமே நம்ம பரிசீலனை பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மொண்டிவாதம் பண்றதை எப்பவுமே கத்துக்கிறாதீங்க. உனக்கு புரியலையா? தனக்குத்தானே கேள்வி கேளு, கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. அதுதான் புத்திசாலித்தனம். மொண்டிவாதம் பண்ணி நான் இப்படிலாம் பேசி சேவிச்சிட்டேன் பத்தியா, அது இல்ல. பேசி சேவிக்கிறது வாழ்க்கை கிடையாது. சொல்றேன் கேள்றா சாமியை, வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுறா. அதான்டா தர்மம்.
வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அதுல நீ சொல்ற மாதிரி துணை சப்போர்ட் வேணும்ல சாமி. அதெல்லாம் சப்போர்ட் இல்லாதவங்க எவ்வளவு பேரை இருக்காங்க. கஷ்டப்பட்டு வெளியே கஷ்டப்பட்டு உழைச்சு போட்டோம் அதுல நிம்மதி இல்லாம இருந்தா எப்படி நான் டேய், ஜெயிச்சு வர முடியும்? ஓடா நிறுத்துடா. அதே ஊர்ல பிறந்தவன் தாண்டா நானும். உன் பக்கத்து வீட்டுக்காரிய தாண்டா நான் கட்டிட்டு போயிருந்தேன். பொண்டாட்டி வீட்டுல இருந்தும் பொண்டாட்டி என்ன ஆகாயத்திலிருந்து குமிச்சாங்களாக்கும். இதுக்கு மேல உனக்கு நான் என்ன விளக்கம் சொல்லணும் இருக்கு? யோசிக்கணும்டா, யோசிக்க தெரிஞ்சுக்கங்கடா. நானும் உன்னை விட 3 மடங்கு கஷ்டப்பட்டவன். உனக்காவது உங்க அப்பா அங்க ஆத்தா சப்போர்ட்ல இருந்தாங்க. எனக்கு நான் பிறந்ததுல இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது. பார்த்தா விட்டுருங்க சார். நீங்க உங்க கணக்குல சொல்றேன் சாமி. இப்ப இந்த அம்மா சொன்னதுதான். அதுக்கடுத்து உங்க கை ஊண்டி கரை ஊண்டி நீங்க உழைச்சி கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை துணைக்கு உங்க துணைவியார் இருந்திருப்பாங்கல்ல. எனக்கு அதுலயே என்ன உன் வீட்டு துணைவியார் உனக்கு சோறு வாங்கி போடலையா? என் துணைவியார் அதைத்தாண்ட செஞ்சுக்கிட்டு இருந்தா. என் துணைவியார் எனக்கு சோறு தான் வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தா. என்ன உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா, நீ இப்போ போன நேரத்துக்கு உனக்கு ஏன்னா கொஞ்சம் ஏன்னா சுடுமூஞ்சி கறிக்கிறதுனால இருந்திருக்காது. எனக்கு அது இல்லை. எங்க சுத்திட்டு போனாலும் சாப்பாடு ரெடியா இருக்கும், எடுத்து கொடுக்கிற இடத்துல இருப்பாங்க. உனக்கு வேணா அது இல்லாம இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஒண்ணு கிடையாது. அரவணைப்பு ஒரு காரணத்தை வச்சுதான் சொல்ல முடியாது. ஒரு சப்போர்ட்டிங் என்னன்னா சரி என்ன எங்க போயிட்டு வந்து இல்ல என்கிட்ட இல்லைன்னா கூட